Hello viewers, welcome back to my channel Sauces and Spices. நான் மிஸ்டர் Shanthini Yoganandhan. இன்னைக்கு நம்ம கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்காக கேக் மிக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ப்ளஸ் இந்த கேக்குக்கு வந்து ஸ்பைசஸ் போடணும். ஸோ அதுவும் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா வந்து நம்ம கேக் எப்படி பேக் பண்ண போகிறோம்னு அது ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன். பிகாஸ் வீடியோ வந்து ரொம்ப லாங்காக போகிறதுனால பார்ட் 1 பார்ட் 2ன்னு ரெண்டாக எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டில் வந்து ஸ்பைசஸ் எப்படி பண்ணணும், ப்ளஸ் நம்ம வந்து கேக் மிக்ஸ் எப்படி பண்ணணும்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா, பார்க்கலாம் வாங்க. இப்போது நம்ம வந்து கேக் மிக்ஸுக்கு வந்து ஸ்பைசஸ்க்கு வந்து என்னென்னலாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன். இது வந்து நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம கேக் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. இது வந்து ஃப்ரூட் கேக்னால நிறைய ஸ்பைசஸ் தேவைப்படும். இதுக்கு வந்து பாருங்கள், பட்டை, அப்புறம் வந்து சோம்பு, ஸ்டார், இந்த மாதிரி நிறைய ஸ்பைசஸ்லாம் இருக்குது. ஸோ ஒன்று ஒன்றா காட்டும்போது அதனுடைய எவ்வளோ நம்ம யூஸ் பண்ணுறோம் அதையும் நான் கரெக்டாக டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன் உங்களுக்கு. பட்டை எவ்வளோ போடணும், சோம்பு எவ்வளோ போடணும், லவங்கம் எவ்வளோ போடணும், அதுமாதிரி இந்த ஸ்டார் அந்த இது எவ்வளோ போடணும். ஸோ எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு ஸ்க்ரீனில் வரும். ஸோ நீங்கள் அதெல்லாம் மெஷர்மெண்ட்டெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் அதெல்லாம் ஜஸ்ட்டு நம்ம எதுவுமே ஃப்ரை பண்ண போகிறதில்ல. எதுவுமே டேரெக்டாக எல்லாமே க்ளீனாக இருந்தால் போதும். அந்த ஸ்பைசஸ்லாம் க்ளீனாக தூசி கீசி இல்லாமல் நல்லா க்ளீனாக இருக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இதெல்லாம் அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு அதை நீங்கள் அரைச்சி டேரெக்டாகவே நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடணும். பவுட்ரு நல்லா நைஸ் பவுடராக பண்ணிவிட்டு அதை நம்ம வந்து சலித்து வச்சுக்கணும். சலித்து வச்சுட்டு நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா நம்ம செய்யும் போது இது யூஸ் ஆகும். இது மட்டும் இல்லாமல் சில கேக் ரெசிபீஸ்க்கெலாம் இந்த ஸ்பைசஸ் தான் யூஸ் பண்ணுவோம் நம்ம. ஸோ அதுக்கெல்லாம் நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா நம்ம வந்து இந்த ஒரு கேக்குக்காக மட்டும் நம்ம கொஞ்சமாக எடுத்து பண்ண முடியாது. ஸோ நம்ம ஒரு அளவு பண்ணால் தான் அந்த ஸ்மெல் உங்களுக்கு அந்த அந்த நீங்கள் அரைச்சோன்னே உங்களுக்கு வந்து அந்த ப்ளம் ஸ்மெல் வரும். உங்களுக்கு ப்ளம் கேக்குடைய ஸ்மெல் வரும் நல்லா. ஸோ அதனுடைய ஸ்பைஸ் தான் மெயின் இது. ஸோ அதை தான் நான் ஃபஸ்ட்டு காமிச்சிருக்கேன். ஸோ என்னென்ன போடணுன்றதை வந்து டீட்டெயிலாக நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் மெஷர்மெண்ட்டோடு நீங்கள் சேர்த்து பண்ணும்போது அந்த வாசனை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாவே தெரியும் டிஃப்ரென்ஸ். இது மட்டும் இல்லை, இதுக்கு அடுத்தது வந்து நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் வேறு மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ மிக்ஸ் பண்ணி எல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு அந்த வாசனை அவ்வளோ நல்லா வரும். ஸோ அதனால் இந்த ஸ்டெப்பை மிஸ் பண்ணாமல் என்ன மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கனோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த நட்மக் வந்து நம்ம அப்படியே போட்டால் சரியாக அரையாதுன்னு சொல்லிவிட்டு நான் லேசாக வந்து நுணுக்கிட்டு போடுறேன். அதே மாதிரி தான் சுக்கு கூட லேசாக ரெண்டாக தட்டிட்டு நான் மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறேன். நல்லா பவுடராக அரைச்சிக்கோங்க. 2-3 வாட்டி சலிச்சிக்கிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். இப்போ நான் நல்லா அரைச்சிட்டேன், பவுடர் அரைச்சிட்டேன். நான் இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போவே உங்களுக்கு நல்லா வாசனை வரும், நல்லா தெரியும் உங்களுக்கு. ஸோ இது வந்து இப்போ பாருங்க, நான் போட்டு நல்லா சலித்து நான் ஸ்டோர் பண்ணிவிடுவேன். இதே போல் நீங்கள் வந்து பண்ணுங்கள். இந்த வாசனை போகாமல் இருக்கிறதுக்கு நல்ல ஏர்டைட் ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. இது ஒரு சின்ன டப்பா இருந்தால் போதும் உங்களுக்கு. இது கரெக்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்ல நைஸாக வந்திருக்கு பவுட்ரு. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைக்கணும். அந்த திப்பியில் நம்மளுக்கு கேக்கில் வரக்கூடாது. ஸோ அதனால தான் 2 வாட்டி கூட நீங்கள் சலிச்சுக்கோங்க. அதனால் ஒன்றும் இல்லை. எவ்வளோக்கு எவ்வளோ நைஸாக இருக்கோ அப்போ அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இதே போல் நல்லா சலிச்சுக்கோங்க. சலிச்சாச்சு. நம்மளுடைய கேக் மிக்ஸ் ஸ்பைஸ் ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ தான் வந்துருக்கு. கரெக்டாக இருக்கும். இந்த பாட்டிலில் இருக்கிறது நம்ம எப்படியோ ஒரு 2.5 டீஸ்பூன் இல்லைன்னா ஒரு 2.5 டீஸ்பூன் சேர்த்து போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த மாதிரி தான் வரும் கேக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரூட் மிக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து எல்லாமே ட்ரை ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு கடையில் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி கிடைக்கும் போது உங்களுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் அவைலபிளாக இருக்கோ, சப்போஸ் உங்களுக்கு வந்து ஐயோ எனக்கு ஜிஞ்சர் கிடைக்கல, இப்போ இவங்க ஜிஞ்சர் காட்டுறாங்களே, ஜிஞ்சர் இது கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் திராட்சை இருக்கும், உலர்ந்த திராட்சை இருக்கும். கண்டிப்பாக செரிஸ் கிடைக்கும். வெளியில் உங்களுக்கு எல்லா ஷாப்ஸும் செரிஸ் கிடைக்கும். இது வந்து ட்ரை செரி இது போட்டிருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கிளேஸ்டு செரிஸ் கூட கிடைக்கும் உங்களுக்கு. அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு என்னென்ன போடுறேன்றதை பார்த்துக்கோங்க. இது வந்து ஃப்ரூட் மிக்ஸ் பண்ணியே கிடைக்குது நம்மளுக்கு கடையில். ஸோ அதையும் எடுத்து நான் 2 கப் எல்லாமே கப் மெஷர்மெண்ட்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்துக்கோங்க, தெரியும். சப்போஸ் நான் போடுற ஃப்ரூட்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட இல்லை, ஸோ நம்ம அப்போ எப்படி அளவு கொண்டுட்டு வர்றதுன்னா உங்கள்கிட்ட என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அந்த நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதில். பிகாஸ் இது வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரூட்ஸ் ஃபுல்லாகவே எல்லா ஃப்ரூட்ஸும் போட்டுக்கலாம். நம்ம டேட்ஸ் கூட போட்டுக்கலாம். நான் டேட்ஸ் போடலை இதில். நீங்கள் டேட்ஸ் இருந்தால் டேட்ஸ் கூட போட்டுக்கலாம்.
திராட்சையிலே 3 வெரைட்டி திராட்சையும் போட்டிருக்கேன் நான், ட்ரை கிரேப்ஸ். ஸோ உங்ககிட்ட வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் இல்லைன்னா இந்த ட்ரை ரேசன்ஸே நிறைய போட்டு கூட நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ரேசன்ஸ் அண்ட் உங்களுக்கு வந்து செரீஸ் கிடைக்கும் கண்டிப்பாக. இது வந்து டியூட்டி ஃப்ரூட்டி கண்டிப்பாக எல்லாருக்குமே கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கண்டிப்பாக இந்த ஃபிக்குலாம் கூட போடலாம். நான் அதெல்லாம் இதில் போடலை. அது கிடச்சிதுன்னா அது கூட போடலாம். உங்களுக்கு என்ன அவைலபிளாக இருக்கோ அதை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோ, அது மேட்ச் பண்ணிக்கோங்க இந்த கப்ஸில். நான் எவ்வளோ கப் போடுறேனோ எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரூட்ஸ் போடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பப்பாயா நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் சொன்ன மாதிரி தான், இது வந்து ஜஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். நம்ம இஷ்டம், எது ஜாஸ்தி இருக்கோ நீங்கள் நிறையா ஆட் பண்ணிக்கோங்க, எது கம்மியாக இருக்கோ அது கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ப்ரூன்ஸ், இதில் வந்து சீடு இருக்கும் உள்ளே. ஸோ நான் என்ன பண்ணேன், சீடெல்லாம் எடுத்துகிட்டு 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதில் உங்கள்கிட்ட என்னென்ன ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் அவைலபிளாக இருக்கும். சிலது கிடைக்கலன்னா பரவாயில்ல, நீங்கள் உங்களுக்கு கிடைச்சதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க நிறையா. ஸோ அப்போவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இதெல்லாமே இது பார்த்திங்கன்னா, நான் ட்ரை கிரேப்ஸ்லாம் நான் 1 கப் போட்டிங்கன்னா உங்கள்கிட்ட 2 கப், சப்போஸ் மற்றது இல்லைன்னா அது 2 கப்ஸாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி நீங்கள் வந்து அந்த கப்ஸை வந்து பண்ணிக்கோங்க. இப்போ சப்போஸ் வந்து இப்போ நான் வந்து டேட்ஸ் வந்து போடலை, அதுக்கு பதிலாக வேறு ஃப்ரூட் பதிலாக நீங்கள் டேட்ஸை கூட 1 கப்பாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் பாருங்கள் ரேசன்ஸே நான் வந்து 3 கலர் ரேசன்ஸ், ஒன்று சின்னது, ஒன்று நல்லா டார்க்கு பிளாக்கு, ஒன்று வந்து எல்லோ கலர், அந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். இது 1 கப் ஆட் பண்ணால் நீங்கள் 3 கப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அது வந்து மேட்ச் பண்ணிக்கோங்க எவ்வளோ நான் யூஸ் பண்ணணும். இப்போ என்ன பண்ணுறேன், நான் எல்லாத்தையும் சாப்பரில் போட்டு ஒரு வாட்டி இப்படி சுற்றி கொஞ்சம் எவ்வளோ சாப் ஆகுதோ பரவாயில்ல, அதை வந்து நான் பண்ணி எடுத்துக்கிறேன் எல்லாமே. இப்போ நான் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ எல்லாத்தையுமே சாப்பரில் போட்டு ஒரு வாட்டி அது எவ்வளோ இது பண்ணுதோ அந்த அளவுக்கு நான் ஒரு சுற்றிட்டு இப்போ ஒரு கிண்ணத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் இதே மாதிரி சாப்பரில் போட்டு நீங்கள் எடுத்து போட்டுருங்க. ஸோ எல்லா ஃப்ரூட்ஸும் சேர்த்து நம்ம எடுத்து போட்டாச்சு. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு வந்து ஒரு லெமன், ஃபுல் லெமன் அண்ட் ஒரு ஃபுல் ஆரஞ்சு எடுத்திருக்கேன். ஸோ அந்த லெமனுடைய ஜூஸும் ஆரஞ்ச் ஜூஸும் எடுத்து தனியாக வச்சுட்டு அதோடைய தோலை வந்து துருவிட்டு, ரொம்ப சுரண்டி எடுத்துடாதீங்க, மேலே இருக்கிறது மட்டும்தான் வரணும். ஸோ அந்த 2த்தையுமே லெமனுடைய தோல் ப்ளஸ் ஆரஞ்சு தான் லேசாக துருவி எடுத்து போட்டிருக்கேன். அதே மாதிரி அதோடைய ஜூஸ், லெமன் ஜூஸ் அண்ட் ஆரஞ்ச் ஜூஸ் 2த்தையும் சேர்த்து போட்டிருக்கேன். நான் வந்து பிராண்டி ஒரு 1/2 கப் போட்டிருக்கேன். சப்போஸ் நீங்கள் நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு 1/2 கப் நீங்கள் வந்து ஆரஞ்ச் ஜூஸே ஊற்றிக்கலாம். ஸோ இதில் வந்து நான் மொலாசஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நல்லா டார்க் மொலாசஸ். நான் வந்து பொமோகிரானட் யூஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்கள்கிட்ட இது இல்லை அப்படின்னு உங்கள்கிட்ட என்ன ஃப்ரூட் இது டேட்ஸ் கிடச்சதுனாலும் டேட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நான் வந்து இந்த டார்க் கலருக்காக அந்த மாதிரி போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம கேக் ஸ்பைஸ் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது ஒரு 2.5 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்ல வாசனையாக இருக்கும். நீங்கள் மிக்ஸ் பண்ணும் போதே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். இதை வந்து நான் வந்து 3 நாள் வச்சுருக்க போகிறேன். 3 நாளும் டெய்லி காலையில் ஒரு வாட்டி நல்லா ஈரம் இல்லாத ஒரு கரண்டியை வச்சு கலந்து விட போகிறேன் நான். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இல்லையா, இதை நான் வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நல்லா டைட்டாக மூடி அதை வந்து ஒரு 3 நாள் வைக்க போகிறேன். உங்களுக்கு அப்படி ரொம்ப அர்ஜென்ட்டாக இருக்கிற மாதிரினா அட்லீஸ்ட் ஒரு நைட்டாவது நீங்கள் ஊற வச்சுருங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா ஊறி நல்லாயிருக்கும். உங்களுக்கு கேக் பேக் பண்ணும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு 3 நாள் டைம் இல்லை அப்படின்னாக்கா அட்லீஸ்ட் ஒரு நாள் நைட்டாவது ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு நம்ம எப்படி கேக் பண்ணுறதுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், பார்ட் 2ல். இப்போ இதுவில் பாருங்கள், நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இதில் போட்டு நான் வந்து எடுத்து வைக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து இது 2மே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே வந்துடும், எப்படி கேக் பண்ணணும்னு சொல்லிட்டு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது கரெக்டான டைம் எல்லோரும் செஞ்சு பார்க்குறதுக்கு எது இருக்கோ எடுத்து இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நெக்ஸ்ட்டு கேக் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் பார்ப்பாங்க இது எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு. ரொம்ப ஈஸியாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஈவன் கேக் கூட ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி எல்லோரும் பார்க்கட்டும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். நம்ம சீக்கிரமாக பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம்.